சின்ன ஒரு வசனம் மட்டும் கத்துக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம கத்துக்க போறோம். சரியா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. இந்த வசனம் நம்ம இவ்வளவு நேரம் கதை பார்த்தல, அந்த கதையில முடிஞ்சா வரலையா? வந்துச்சு. அப்படியே இருக்க வசனத்துக்கு நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். அப்படியே பின்னாடி திரும்பிங்க. என்ன வசனம் முன்னாடி பெரிய நான் இப்ப ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி செய்யணும். அதே மாதிரி சொல்லணும். தேவன் கரெக்டா பண்ணுது. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கரெக்டா புரிஞ்சுட்டு அது பாப்பா மாதிரி பண்ண. தேவன்னா மேல கை காட்டணும். ஏன் மேல கை காட்டா? கடவுள் மேல இருக்கிறதா கீழே இருக்குதா? அப்புறம் மேல கை காட்டணும். தேவன் வெளிச்சம் அப்படி வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. 1ன்னா வலது கருத்துல காட்டணும், 3ன்னா இது காட்டணும். இல்ல இடது கருத்துல. ஆதியாகமம் பைபிள் எப்படி இருக்குதான் இருக்குல்ல, அந்த மாதிரி பைபிள் எப்படி காட்டணும். சரியா? சரி பண்ணுவோமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3 வலதுங்க. 1:3 நீங்க சொல்றீங்களா? தேவன் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் அர்த்தம் என்னன்னா, தேவன்னா கடவுள், வெளிச்சம்னா பாக்கலையா? அந்த வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னா, வெளிச்சம் வரணும்னு சொன்னா வந்துச்சா? இதுதான் அர்த்தம். இல்ல வேற ஒண்ணுமே புதுசா ஒண்ணு இல்ல. வெளிச்சம் கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிரு. கடவுள் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிடுச்சு. எங்க எழுதி இருக்குன்னா ஆதியாகமம் 1:3 எழுதி. இவ்வளவுதான வசனம். 1.25 லைன் தானா? திருக்குறள் மாதிரி 1.25 லைன் தான். அப்படியே சொல்றீங்களா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளே என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளே என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. சொல்லு தேவன். சொல்லு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளே என்ன பார்த்து பயப்படுற நல்லா புரியா? நான் கட்சியை திருட போறேன். நானும் உங்க மாதிரி மனுஷன் தானே. அவருக்கு பயப்படுறோம். அந்த அண்ணன் வந்து நம்மள கட்சி திருட போகுது அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. யாரையும் கடிக்கிறதுலாம் இல்லை. உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கதான் வந்ததுனாங்க. சரியா? தைரியமா சொல்லணும். நீங்க ஒரே முறை எல்லாம் சேர்ந்து சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பகுதிக்கு போறோம். சரியா? சரி ஆரம்பிச்சுட்டுமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளே என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3 அப்படின்னு சொல்றீங்களா? தேவன்